வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸில் பார்ட்டி ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நம்ம பார்த்தோங்க. இந்த வீடியோ வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டுங்க நம்ம கை பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கையை வந்து நம்ம ஓரத்தில் மடித்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டு கையிலையுமே ஓரத்தில் மடித்து தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம தையலுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம். அந்த மார்க்கிங்லேருந்து நம்ம கிளாத்தை மடித்து ஓரமாக நம்ம தையல் போட்டு எடுக்கணுங்க. இப்போ வந்து நான் ஒரு கை ஏற்கனவே தைச்சிட்டேன், இன்னொரு கை வந்து நான் தைச்சிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நான் போடுற வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம டெய்லரிங் வந்து ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியான முறையில் தாங்க நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு போடுற வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நம்ம கை ரெண்டுமே ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துட்டோங்க. அடுத்தது வந்து பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கீழே இந்த ஓரத்தில் வந்து நம்ம கை எப்படி ஓரத்தில் மடிச்சடிச்சோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம மடிச்சடிக்கணுங்க. பேக் பீஸில் நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதே வந்து நீங்கள் மடித்து ஓரத்தில் தையல் போடணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்லேயுமே நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணி அடையாளப்படுத்தியிருக்கோங்க. அதுலேயும் நம்ம மடித்து இதே மாதிரியே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பீஸ்லேயும் தையல் போடணும். அதே மாதிரி பேக் பீஸ்லேயும் மடித்து ஓரமாக நம்ம தையல் போட்டு எடுக்கணுங்க. இதில் பாருங்கள், நான் எப்படி கிளாத்தை மடிக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரியே மடித்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம தையல் போடுறதுங்க உள் பக்கமாக கிளாத்தை திருப்பி தையல் போட்டுக்கோங்க. நம்ம நல்ல பக்கத்தில் தையல் போடக்கூடாது. நம்ம வந்து உள் பக்கத்தில் தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்க, இடுப்பு பகுதியில் நம்ம ஓரத்தில் மடித்து நம்ம தையல் போட்டுட்டோங்க. நீட்டாக அழகாக நம்ம தையல் போட்டிருக்கோம். இதே மாதிரி தாங்க நீங்களும் தைக்கணும். பாருங்க, ஃப்ரண்ட் பீஸ்லேயும் 2 பீஸில் நம்ம தையல் போட்டுட்டோம். பேக் பீஸ்லேயுமே நம்ம மடித்து தையல் போட்டுட்டோங்க. அடுத்ததுங்க நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த ப்ளவுஸ்லங்க ஷோல்டர் வந்து ஜாயிண்டாக தாங்க இருக்கும். நம்ம அதுலேயே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளிங்க நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2 தையலாக போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளாத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நமங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதும் 2 தையலாக போடணுங்க. அதே மாதிரி கை ஜாயின் பண்ணும்போதும் நீங்கள் 2 தையலாக தாங்க போடணும். மற்ற இடத்துலலாம் நீங்கள் ஒரு தையலே நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். கிராஸ் ப்ளவுஸோடங்க பார்ட்டி ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம தைச்சிடலாங்க. 1/2 மணி நேரத்துலேயே இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சி எடுத்துடலாம். அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் தைக்கலாங்க. நீங்கள் டெய்லரிங் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் முதல்ல தைச்சி பழகிருங்க. அப்போ தாங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போங்க நம்ம ஷோல்டர் 2யுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டோங்க. அடுத்துங்க நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம டாட் பிடிக்கணுங்க. ஃப்ரண்ட் பீஸில் 2 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பீஸ்லேயுமே 2 டாட் பிடிக்கணும். அதே மாதிரி பேக் பீஸ்லேயுமே நீங்கள் 2 டாட் பிடிக்கணுங்க. நம்ம நார்மல் ப்ளவுஸில் பேக் பீஸில் மட்டும் நம்ம டாட் பிடிப்போம். இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ்லையும் சேர்த்து வந்து நம்ம டாட் பிடிக்கணுங்க. மொத்தம் வந்து நீங்கள் 4 டாட் பிடிக்கிற மாதிரி வரும். பாருங்கள், நம்ம ஷோல்டரையும் கீழே இடுப்பு பகுதியும் சேர்ந்தாப்புல கிளாத்தை மடித்து போட்டுருங்க. மடித்து போட்டுட்டு நம்ம அதில் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். நான் கிளாத்தாக எப்படி மடித்து போட்டு டாட் பிடிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நீங்கள் அதே மாதிரியே நீங்கள் டாட் பிடிச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்துங்க நம்ம வந்து டாட் பிடிச்சி எடுத்துட்டோங்க. அடுத்து வந்து நம்ம கழுத்து பீஸ் வந்து நம்ம அடிக்கணும். அதுக்கு கிராஸ் பீஸ் வந்து நான்
கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த கிராஸ் பீஸை நீங்கள் 2 2 ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டுங்க அடுத்து நம்ம கழுத்து பீஸில் வச்சு நம்ம தைக்க போகிறோங்க. நம்ம கொக்கி பீஸ் வந்து நம்ம தச்சுக்கலாங்க. நார்மல் ப்ளவுஸில் நம்ம வி பட்டியும் கொக்கி பட்டியும் நம்ம தைப்போங்க. இதில் வந்து நம்ம வி பட்டி வைக்க தேவையில்லை. அந்த கொக்கி பட்டி மட்டும் வச்சா போதுங்க. நம்ம 2 பக்கமும் இதே மாதிரியே நம்ம தைச்சு எடுத்துக்கலாங்க. முதல்ல வந்து நம்ம 2 இன்ச்சு போல் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம சட்டையோட அந்த கிளாத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டுங்க திருப்பி அதையும் மடிச்சு அடிக்கணுங்க. நம்ம 2 பக்கமும் இதே மாதிரியே மடிச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாட்டி சட்டை அப்படின்னா பட்டன் வச்சு தாங்க போடுறாங்க. அதனால வந்து 2 சைடுமே வந்து நம்ம கொக்கி பீஸை வச்சு நம்ம தைச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் பட்டன் வந்து கையிலையும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் கொடுத்து நீங்கள் தைச்சு வாங்கிக்கலாங்க. பட்டனும் பட்டன் ஹோல் தையலும் வந்து நம்ம போடணும். ஒரு சிலருக்கு வந்து போட தெரியும், ஒரு சிலருக்கு போட தெரியாதுங்க. அதனால நீங்கள் கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து பட்டன் வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம சேனலில் பட்டன் ஹோல் தையல் எப்படி போடலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாட்டி சட்டையில் நம்ம தைக்க போகிறதுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கை வந்து அந்த ஓரத்தில் மடித்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. அடுத்தது வந்து பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸ்லேயும் அந்த 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் ஓரத்தில் மடித்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. அடுத்தது நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணுங்க. அதுக்கப்புறங்க நம்ம கொக்கி பீஸ் வந்து நம்ம தைக்கணுங்க. அதுக்கப்புறங்க பேக் பீஸ்லேயும் ஃப்ரண்ட் பீஸ்லேயும் நம்ம டாட் பிடிக்கணுங்க. அதை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கழுத்து பீஸ் வந்து நம்ம தைக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறங்க கையும் இடுப்பு பகுதி நம்ம சைடு வந்து நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டி ஷர்ட்டை வந்து நம்ம தைச்சி முடிச்சிடலாங்க. பாருங்க இப்போ வந்து நம்ம கழுத்து பீஸ் வந்து நம்ம அடிக்க போகிறோம். நீங்கள் கழுத்து பீஸ் அடிக்கிறதுக்குங்க 1.5 இன்ச்சு நீங்கள் கிளாத்து கட் பண்ணி நீங்கள் தைச்சிங்கனாலே போதுங்க. நான் 1.5 இன்ச்சு கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே நீங்கள் சட்டையோட நல்ல பக்கமும் நம்ம கழுத்து பீஸ் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோட நல்ல பக்கமும் சேர்ந்துங்க இந்த மாதிரி சின்னதாக ஓரத்தில் மடித்து நீங்கள் நேராக தையல் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க.
நம்ம கழுத்து பீஸ் அடிச்சிட்டோம் பாருங்க. இதே மாதிரி நீங்களும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்துங்க நம்ம வந்து கை வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கை வந்து நம்ம ஏற்கனவே ஓரத்தில் தச்சு வச்சுருக்கோங்க. அதை வந்து நம்ம கையில் வந்து குடஞ்சி கட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிங்க. சாப்பீஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம சட்டை போடையில் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க. நீங்கள் கட் பண்ணாமல் தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. பாருங்கள் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ அதுலேயே வந்து நம்ம கிளாத்தை கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டுங்க நம்ம கையும் இந்த சட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். கை நம்ம தைச்சிட்டோங்க. கை தைக்கையில் நீங்கள் 2 தையலாக போட்டு தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போங்க நம்ம கையும் சைடு வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணுங்க. அதுவுமே நான் தைச்சி எடுத்துட்டேன். இதுலேயும் நீங்கள் 2 தையலாக போட்டு தைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பாட்டி சட்டை வந்து தைச்சி எடுத்துட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக நம்ம தைச்சிருக்கோம் அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.